இப்ப கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம அண்ணன் விஜய் மைக்க பிடிச்சு ஏகப்பட்ட வழி என் நெஞ்சில் இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு நான் அப்படியே உங்களுக்காக வந்தா போற இடத்துல எல்லாம் கரூரை தூக்கி எடுத்து குப்பரை போட்டு என்னை பாடா படுத்துறீடையான்னு அவங்கள பார்த்து கேட்கார். இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடலை. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒன்று போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அப்படியே அண்ணாச்சி ஒரு விஷயத்தை அழகா கண்டுபிடிச்சிருக்காரு பனையூர்ல இருந்து. என்னன்னா, எனக்கு திமுகவும் பாஜகவும் தனித்தனியா தெரியல, ரெண்டும் ஒன்று போல தான் தெரியுது. ரெண்டு பேரும் எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒரு ரெண்டு பேர் ஒண்ணுங்க. இந்த திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிற்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததுலேருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாமல் போச்சு. எல்லாத்துலேயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால செம்ம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேலே. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. தம்பி, நீங்க கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், எனக்கு முதல்ல பதில சொல்லுங்க. கூட்டணிக்கு வந்தா ஆட்சியில அதிகாரத்துல பங்குன்னு சொன்னீங்களே, யாராவது வந்தாங்களா? ஏன் வரலன்னு சொல்லுங்கன்னு திரும்ப அண்ணன் கேட்காரல கேள்வி. ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்று சொன்ன விஜய் அவர்களோடு போய் யாரும் சேரவில்லை. அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று வெளிப்படையாக அவர் கூவி கூவி அழைத்தும் கூட யாரும் போய் அவரிடத்தில் சேரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக அங்கிருந்து விலகி திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. எப்படி இந்த தலைமை, திமுக கூட்டணியின் தலைமை ஒரு கொள்கை சார்ந்த தலைமையாக அல்லது மக்கள் நலன் சார்ந்த தலைமையாக இருக்கிறது என்பதற்கு இந்த கட்சிகள் எடுத்த நிலைப்பாடே ஒரு காரணம். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு பெரியாரும் அண்ணாவும் கட்டி காத்த சமூக நீதியை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை வலதுசாரிகளால் பலியாக விடாமல் தடுக்கும் நோக்கி, மாதிற்கும் மதவெறியர்களுக்கும் இந்த மண்ணில் இடமில்லை, விரட்டி அடிப்போம் என்கிற நோக்கில் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களின் கைகளை இறுக பற்றிக் கொண்டு பயணிக்கிறோம்.
இந்த கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும். அப்படியே திருமானாச்சு இந்த பக்கமும் கேட்காரு. சமத்துவம் அப்படியே பிரிச்சு கொடுக்கறதுல ஒரு நிதானம், எல்லாமே சரிபங்கா இருக்கக்கூடியதுல ஒரு வசதி, இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? ஒரு பக்கம் தனிச்சுக்கிறிய, ஒரு பக்கம் சுண்ணாம்பு வைக்கிய, நீங்க என்ன நீங்க இது பேசுறீங்க அப்படின்னு மத்திய அரசை பார்த்து கேட்காரலா திருமான? மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம், மக்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் டெல்லியிலே இருக்கிற அரசாங்கம் எல்லா மதங்களையும் தம் மதங்களாக கருத வேண்டுமே தவிர ஒரு மதத்தை சார்ந்து இருக்க கூடாது, இன்னொரு மதத்தை எதிராக பார்க்க கூடாது. பிஜேபியினருடைய அரசியல் என்ன? வெறுப்பு அரசியல். யாருக்கு எதிரான வெறுப்பு? முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு. வெறுப்பு அரசியல் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு மதம் சார்ந்து பேசுகிற நிலை, வெறுப்பு அரசியலையும் மதச்சார்பு அரசியலையும் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரான கூட்டணி பாஜக கூட்டணி. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஒன்று சேர்ந்திருக்கிற கட்சிகள் 2016 காவிரி நீர் உரிமைக்காக யாத்திரை பயணம் மேற்கொண்ட நாளில் இருந்து இந்த நாள் வரையில் ஒரு கட்சி கூட வெளியேறாமல் கட்டுக்கோப்பாக இருக்கும். தெற்குல நின்ன நான் ஏன் வடக்குல வந்தேன்? தெற்குல நிக்கிற விசக்கிருமியை ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் வடக்குல நிக்கிறேன் அப்படின்னு பஞ்ச் அடிக்காக நம்ம வானதி அக்கா. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வடக்கு சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி உருவான காலத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போது அந்த வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியும் தொடரப் போகிறது. தீய சக்தி திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அதற்கு பலம் பொருந்திய கூட்டணி, ஒரே கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. தீய சக்தியான திமுக கோயம்புத்தூரை கெடுக்கிறதுக்காகவே கரூர்ல இருந்து ஒரு இறக்குமதியை அனுப்பி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் எப்போதும் விஷக்கிருமிகளை வளர விடுவது இல்லை. கொங்கு மண்டலத்துக்கென்று தனியான வரலாறு இருக்கிறது. ஆக கடந்த முறை போலவே இந்த முறையும் 10க்கு 10 என்று கொங்கு மண்டல தளபதி திரு SP வேலுமணி அவர்களுடைய தலைமையை மீண்டும் இந்த மக்கள் அடையாளம் காட்டுவார்கள், நிரூபித்து காட்டுவார்கள் என கூறி இந்த நம்முடைய பிரச்சாரம் வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தினுடைய துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. அப்படியே வீரபாண்டி அண்ணாச்சி சொல்றத நீங்க நல்லா கேட்டீங்கன்னா புரியும். நீங்க மகாராஷ்டிரால இருந்து அப்படியே சர்றன்னு வந்துட்டு நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நீங்க திமுகவை அப்படியே இது பண்ணிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. இந்த மண்ணே வேற அப்படிங்க. தமிழகம் வெல்லும் என்பது ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற பெரும் போர். தமிழகம் வென்றாக வேண்டும் இந்த தேர்தலில். பாருங்கள், நேற்றுக்கு முன்தினம் மதுரையில் பிஜேபிக்கு வாக்களித்தால்தான் மதுரை ரயில்வே திட்டம் நிறைவேறும் என்று மகாராஷ்டிரா முதல்வர் மிரட்டுகிறார். இதை முதல்வர் பிளாக்மெயில் என்கிறார். அது சரிதான். ஆனால் கம்யூனிஸ்டுகள் அதைதான் பிஜேபி மெயில் என்கிறோம், காவி மெயில் என்கிறோம். பிளாக் மெயிலும் சரி, RSS மெயிலும் சரி, காவி மெயிலும் சரி, தமிழ் மண்ணில் எடுபடாது. தமிழ் மண் பெரியார் வளர்த்த மண், சிங்காரவேலர் வளர்த்த மண், காமராஜர் வளர்த்த மண், இரட்டைமலை சீனிவாசன் வளர்த்த மண். இது திராவிட மண், பொதுவுடைமை மண், ஜனநாயக மண். இந்த மண்ணில் பிஜேபி தோல்வி அடைவது உறுதி. மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவது உறுதி. பெருமை பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குயா. நாங்க ஆட்சிக்கு வந்தோம், சடக்குனு கிண்டியில பன்னோக்கு மருத்துவமனையை கட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம்ல. நீங்க மதுரையில நீங்க கட்டிக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தா 30% இப்பதான் அச்சிவார மேல லேசா எந்திக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பெருமை பேசுவீங்க அப்படின்னு திருச்சி சிவா ஐயா ஓட்டு ஏறுறார். ஆக எங்களை இங்கே பட்னாவிஸ் பேசிவிட்டு போகிறார் என்றால், நீங்கள் சொல்லுகிற டபுள் என்ஜின், நீங்கள் சொல்லுகிற அதே ஆட்சி தான் ஒன்றியத்திலும் இருக்கிறது, மராட்டிய மாநிலத்திலும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா சலுகைகளும் தருகிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் எதையும் செய்வது இல்லை. மாறாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகின்றது. நமக்கு தர வேண்டியது எதையும் தருவதில்லை. நாங்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அறிவித்து ஒரே ஆண்டில் அதை கட்டி முடித்திருக்கிறோம். கிண்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு பல துறைகளிலே சிறப்பு கொண்ட அந்த மருத்துவமனை ஒரே ஆண்டிலே கட்டி முடித்திருக்கிறோம். ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை 11 ஆண்டுகளாகியும் 30 விழுக்காட்டை தாண்டவில்லை என்கிற போது
இது ஒரு அரசினுடைய திறமை குறைவு என்று நாங்கள் கருதவில்லை. எல்லா திறமைகளும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஓரவஞ்சனையோடு பாரபட்சத்தோடு பார்க்கின்றார். இப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி சேர்ந்து இருப்பதுதான் இங்கே இருக்கிற அதிமுக. ஆக அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற கட்சிக்கு இவர்கள் துணை போகிறார்கள். கனிமொழி அக்கா கரெக்டா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அமித்ஷாவும் மோடி ஐயாவும் இங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு தமிழ் தெரியல, எங்க நெஞ்செல்லாம் புண்டா இருக்கு அப்படின்னு நீலி கண்ணீர் வடிக்காங்க. ஆனா வைக்கிற பேர் ஊரா உஜ்வாலா யோஜனா அந்தியோதயா சந்தியோதயா இப்படியே வைக்கிறாங்க. இவங்களுக்கு தமிழ் மேல பற்றான். அக்கா எல்லாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற இருந்த திட்டத்தை இன்னைக்கு ஆங்கிலத்துல மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இதை இப்பொழுது மாற்றி இருக்கிறார்கள். என்னென்ன விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமீன். இது யாருக்கா புரியுதா? வாயில வருதா? வரல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டம், அதுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா என்னன்னு தெரியல, யோஜனா என்னன்னு தெரியல, பிரதான் மந்திரி மட்டும்தான் புரியும். திருத்தப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தீன் தயாள் உபாத்யாய் கிராமீன் யோஜனா, தேசிய கிராம வாழ்வாதார இயக்கம். இது என்னென்ன கிராமத்துல இருக்கக்கூடிய யாருக்காவது புரிஞ்சு அந்த திட்டத்தை பயன்படுத்த முடியுமா? இன்னொரு விஷயத்தை திருச்சி சிவா ஐயா சொல்றார். என்னன்னா, நாங்க டெல்லியில இருந்துக்கிறோம், நீங்க இங்க இருங்க, நாங்க அங்க சுவிட்ச போடுற, நீங்க இங்க கிருட்டு 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 கிருட்டுன்னு சுத்துங்க, நாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண சடக்கு நில்லுங்க. இப்படி பாஜக ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துதான் இப்ப நிக்காக. உஷாரா இருக்கணும்ங்கறா. தமிழ்நாட்டை டெல்லியில இருந்து ஆள முயற்சிக்கின்றார்கள். அதிமுக தன்னுடைய தலைமையில் இயங்குவதாக சொன்னாலும் கூட அவர்களை இயக்குவது அந்த கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் சார்ந்திருப்பது எல்லாம் டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தான். ஆக அவர்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தனித்தன்மை என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது. இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் என்று உள்ள இந்த நாட்டில் ஒரு மொழிதான் இருக்க வேண்டும், எல்லாம் ஒற்றைத்தன்மையாக இருக்க வேண்டும், ஒரே கல்வி முறை தான் இருக்க வேண்டும், ஒரே தேர்தலாம் நடக்க வேண்டும் என்று சொல்வது எதையோ நோக்கி செல்வதாக இருக்கின்றது. இது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை மாண்பாகிய மதசார்பற்ற தன்மை, அதே போல கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதில் முதல் இடத்தில் நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களில் பெரும்பாலான சட்டங்கள் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதாக, மாநிலங்களுடைய அதிகாரங்களில் அத்துமீறுவதாகவே அமைந்திருக்கின்றது. அப்படியே கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை எடப்பாடி ஐயாவுக்கு சொல்றாங்க பதிலா. என்னன்னா, ஓபிஎஸ் டிஎம்கே உடைய பி டீம் நான் சொல்லிட்டே இருந்தேன், இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டாரா. ஏங்க, நியாயத்து பக்கம் சேர்ந்துருக்காரு. எங்களுக்கு பி டீம், ஏ டீம், சி டீம்லாம் கிடையாது, ஒரே டீம், ஸ்டேட் டீம் தான் அப்படிங்காங்கல்ல. ஓபிஎஸ் திமுகவுடைய பி டீமா இருந்தாரு, அதனாலதான் அவரை நான் கட்சியை விட்டு அனுப்புனேன். உங்க கட்சியில இருந்தவர், உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உங்களுடைய முதலமைச்சர், கட்சியின் தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அவங்க உங்களை முதலமைச்சர் அவரை தான் முதலமைச்சர் ஆக்குனாங்க. தான் பதவியில் இல்லாத நேரத்திலே ஓபிஎஸ் அவர்களைத்தான் முதலமைச்சர். அதனால யார் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்க கட்சியை அனுப்பிட்டு அவரை துரோகி என்கிறீர்கள், எங்களுடைய பி டீம் என்கிறீங்க. எங்களுக்கு எங்கேயும் பி டீம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏ டீம். நாங்க நேர்மையாக களத்திலே நின்று உங்களை சந்திக்க கூடியவர்கள். எங்களுக்கு யாரையும் பயன்படுத்தி கொண்டு பொறுப்பிற்கு வர வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாருக்கு பின்னாடியும் மறைஞ்சு நின்று அவசியம் எங்களுக்கு கிடையாது. திராவிட இயக்கத்திற்கு அந்த பழக்கமும் கிடையாது.
அப்படியே இன்னொரு விஷயத்தை எடப்பாடி ஐயா சொல்றாரு, இந்த உதயநிதி தம்பி எங்க போனாலும் என்னைய பத்தியே தான் பேசுது, தவந்து ஓரேன் காலை பிடிச்சேன், நீங்க யார் யார் காலை பிடிச்சிய அப்படிங்கிற லிஸ்ட் நான் வச்சிருக்கேன், புதுசா கொடுத்து கண்டுபிடிச்சிருக்காரு போட்டிருக்கேன், எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்றதுக்கா இல்ல. ஜங்கு ஜங்குன்னு ஒருத்தர் குதிக்குது. என்ன எடப்பாடி பழனிசாமி காலை தேடிட்டு இருக்காருங்க. ஏய், நாங்க எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசி வாங்குவோம். எங்களுடைய பண்பு, எங்களுக்கு சிறு உதவிகள் செஞ்சா கூட அவரிடத்தில் ஆசி வாங்குவது அண்ணா திமுக கட்சியுடைய பண்பு. அந்த பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் தானே இவர். பண்புனா என்ன விலைன்னு கேட்கிறவரு இந்த முதலமைச்சர் திரு உதயநிதி. நீ யார காலை பிடிச்சீங்களா எங்களுக்கு தெரியும், அதை சொன்னா வெக்கக்கேடு தெரியுமில்ல. இரவுல 2 மணிக்கு யாருக்கெல்லாம் ட்விட்டர் போடுறேன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டு தெரியுமில்ல, யாரு காலை தேடி பண்ணீங்களா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இப்படி இருந்த காரணத்துலதான் ஒரு தடவை பால்டாயில் குடிச்சாங்க. பால்டாயில் குடித்தவரெல்லாம் பஞ்சு டைலாக பேசுது. தம்பி இன்னொரு தடவை பால்டாயில் குடிச்சா பாடி தாங்க, எச்சரிக்கையா பேசு. அப்படியே எடப்பாடி அண்ணாச்சிக்கு ஆரத்தழுவி ஒரு ஆறுதலை சொல்றார் நயினார் அண்ணாச்சி. முதலமைச்சர் ஐயாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நாமெல்லாம் அங்கங்க வெடிச்சு செதறோம்ல, இந்த ஆட்சியில தொடருவோமா மாட்டோமான்னு பயம் வந்துருச்சு. கவலையே படாதீங்க, சீட்டை தேய்ச்சி கீச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அண்ணன் நீங்க போய் உட்காருங்க, 2020 வரலாங்க. இன்னைக்கு பிஜேபியை பார்த்தாதான் முதலமைச்சர் ஒரு பயம். ஏன்னா பிஜேபி தான் இன்னைக்கு அடுத்தால தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவருடைய ஊழல்கள், ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டு, இடி என்போர்ஸ் நிறைய கேஸ் இருக்கு, எல்லா கேஸையும் எடுத்துவாங்க அப்படிங்கிற பயம். அதனால தான் பிஜேபி பத்தி பேசுறாங்க. தெரியுது இல்ல, மக்களுடைய கண்ணுல தெரியுது, அவங்களுடைய இதயத்தின் ஆசை அடிநாதம் தெரியுது, அவங்க ரத்த கொதிப்பு எனக்கு புரியுது. 2026 நாங்க தான் உட்காருவோம்ங்கிற அந்த கான்பிடன்ட் அங்க இருந்து தான் எனக்கு வந்துச்சுங்காரு நயினார் அண்ணாச்சி. நிச்சயமா 180 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வென்று முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி, அதாவது ஏற்கனவே மக்கள் மனதில் மாற்றம் வந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிற மாற்றம் வந்திருக்கு. வேற யாரும் எந்த மாற்றம் வருவதனால எந்த மாற்றம். அப்படியே அண்ணாமலை அண்ணாச்சி இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஐயா பாண்டிச்சேரியில அந்த பக்கம் ராகுல் காந்தி பேசாரு, இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா பேசாரு, 2 பேரும் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சண்டைண்டான அர்த்தம், சண்டை முறிஞ்சு வச்சிருந்தான அர்த்தம் அப்படிங்கிறல. பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில பயன்படுத்த, ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தினார். இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாள்ல 2 பேரும் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தல. அதனால் தமிழகத்துல திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறது டவுட்டா இருக்கு. திருப்பரங்குன்ற வேட்பாளர் சுந்தர்சி ஐயா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வெளியில இருந்து வந்தேன், அங்க இருந்து வந்தேன், இங்க இருந்து வந்தேன், என்னை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க இத்தனை நாள் உள்ளதான இருந்தீங்க, என்னத்த பண்ணுனீங்க எடுத்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு டப்பு டப்புன்னு மைக்க போட்டு அடிக்காரலாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பார். நான் கேட்கிற கேள்வி இல்ல, மக்கள் கேட்கிற கேள்வி, நம்ம எல்லாரோட கண் முன்னாடி இருக்கிற கேள்வி. குண்டு குழிமான சாலைகள் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல, சாலையில வர்ற கழிவு நீர் நம்ம கண்ணுக்கே தெரியுது. கழிப்பறை இல்ல, வர்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்ல, வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்ல. இதனால அறியாமை இல்ல, நானா கேட்கணும், சின்ன குழந்தை கூட கேட்கும். இதை கேட்டா அறியாமை ஆகும்னா ஒரே ஒரு காரணம், வெளியூர்ல வந்தேன். உள்ளூர்ல இருந்து என்ன தப்பு பண்ணாங்க இவ்வளவு வருஷமா? 2 டேம் எம்எல்ஏ, போன டேம்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சர்வ அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு மதுரைக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் உதவியே பண்ணல. நீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, பெரிய நீங்க தொழிற்சாலை கொண்டு வரல, அது வரல, நம்ம குற்றம் சொல்லல. நான் முதல் காரியமா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளே நிறைவேற்ற முடியாத அவர் என்ன பார்த்து அறியாமைன்னு சொல்றாரு. நான் கேட்கிற கேள்வி
கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தை கூட கேட்கும். இதுக்கு வந்து பெரிய படித்த அறிவு அமெரிக்காலையும் லண்டன்லயும் போய் 20 வருஷம் படிச்சுட்டு வந்தா கேட்கணும் அவசியம் இல்லை. அறிவு இருக்கிற எந்த மனுஷனும் கேட்க முடியும். அப்படியே அதே கூட்டணியில திருமாறன் ஒரு வேட்பாளர் இருக்காருங்க. அவர் சொல்றாரு சுதீஷ் கையில தான் தேமுதிக இருக்கு, அவருக்கு எடப்பாடி ஐயாட்ட சீட்டு கேட்டிய, அவர் தர முடியாதுன்ட்டாரு, அங்க போய் வாங்கிட்டிய, இப்ப என்ன பண்றிய? அதுக்கு விசுவாசமா அவதூறா அள்ளி இது பண்றிய. ஆனா உங்களுடைய வண்டவாளம் யார் இருக்கிற தண்டவாளத்துல ஏத்திருவோங்க. அவருடைய மச்சான், அவர் விஜயகாந்தோட மச்சானுக்கு தான் இந்த கட்சியே இருக்கு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா தரல, நாங்க அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம். நாங்க கேட்ட சீட்டை தரலன்னா நாங்க கேட்ட நோட்டை தரலன்னு தான் அர்த்தம். சீட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவர் கேட்ட நோட்டை தரல, அந்த அம்மா வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து விஜயகாந்த் இருந்திருந்தால் அவருடைய ஆத்மா கூட இதை மன்னிச்சிருக்காரு. இந்த கூட்டணி அவர் ஆத்மா, அவர் இறப்புக்கு காரணமான கட்சிங்க திமுக. அந்த கட்சியோட இவங்க போயிருக்காங்க கூட. அவங்க அவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ணாங்களா இல்லையா? நீங்க ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படியே மக்களை பார்த்து அண்ணா சீமா அண்ணா அப்படியே பொங்குறார். வெயில்ல மனுஷன் அலைகிறார்ல. யாயா மக்களுக்காக அனுதினமும் நான் ரோட்ல நின்று போராடுறேன், கத்துறேன், பாட்டு பாடுறேன், யாராவது ஓட்டு போடுறீங்களா? யார் யாருக்கோ போடுறீங்க. ஏன் ஒரு வாட்டி எனக்கு போட்டாத்தான் என்ன? உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? போட்டா போடுங்க, போராட்டி போங்கயா, நான் வீட்டில் போய் படுத்துக்கிருவேன் அப்படின்னு அண்ணன் கண்ணுல வேர்வை வருது. அப்படி பேசுறார். எங்கள் பிள்ளை என்னுடைய பாவம் ஒன்று சொல்ல விடாது. 15 வருஷமாக ஒருத்தன் கத்துறேன், என்னன்னு கவனிக்கிறது இல்லை. யார் சொல்கிற கருத்து சரியாக இருக்குன்னு பார்க்கறது இல்லை. எவன்கிட்ட நாடு இருந்தால் பத்திரமா இருக்கணும், எவன் நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறான்னு கூட தெரியாமல் நம்ம நல்லா அந்த பிள்ளைய உயிராக காதலிப்போம். அது நம்மளை திரும்பி கூட பார்க்காது. பான்பராக்கா போட்டு கஞ்சாவை போட்டு பீடா போட்டு சுற்றிட்டு இருப்பான். அவனை போய் காதலித்து கல்யாணம் பண்ணி செத்துப்போம். அந்த மாதிரி தான் நீங்கள் உயிராக நான் கத்திட்டு கிடப்பேன், என்னை பார்க்கறதில்ல. 1000 ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு ஓட்டை போட்டு எங்களை ஓட்டில் போட்டு விட்டுருவேன். ரைட்டு, நீங்கள் இவர் எங்களை அப்படி உச்சந்தில் நின்று கத்த விட்ட பாவம் இருக்குல்ல, உங்களை சும்மா விடாது. அதுலேயும் ஏன் பாவம் ஈரக்குலை வலிக்க வலிக்க கத்துறேன் பாரு, உன்னையும் சும்மா விடாது. தயவு செய்து எதையாவது பண்ணி தொலை. இந்த தேர்தலையாவது ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக பாரு. அது ஏறட்டலை, அது சூரியன் கூட்டமாக இருக்கும். கூட்டணி தனியாக நின்று என்ன இந்த கூட்டத்தில் நிற்கிறது எதுக்கடா வீரம்? தனியாக நிற்கிறது தாண்டா துணி வீரம்.